ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எக் ரோஸ்ட். அதுவும் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறன்றதை தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கவங்க 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாங்க. முட்டையை வந்து நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டை உடஞ்சி உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு வந்து தனியாக வந்துடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பரான டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி முட்டையை சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல சேர்த்தா போதும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா முட்டையை நீங்க வேக வைக்கும் போது முட்டை உடஞ்சி அந்த மஞ்சள் கரு வந்து தனியா வராம இருக்கும். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுல இந்த பாத்திரத்தை வச்சுட்டாங்க. இப்ப மூடி போட்டு ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா ஆறின பிறகு இப்ப நான் ஓபன் பண்றேன். பாருங்க, முட்டை வந்து கொஞ்சம் கூட வெடிப்பு விடாம அதே நேரத்துல மஞ்சள் கருவும் வெளியில வராம இருக்கு பாருங்க. இந்த டிப் உங்களுக்கு நிச்சயமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ இந்த முட்டையில இருக்க ஓடெல்லாம் எடுத்துட்டு முட்டையை வந்து உரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, கொஞ்சம் கூட பிரேக் ஆகாம இருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம 2 கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததா நம்ம வந்து இதுக்கு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 4 பல்லு போல பூண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து தட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் தட்டி கொண்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்ப இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல உப்பு. இதுல வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. அதிகமா சேர்த்துட வேண்டாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கூட உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும்ன்றதை நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டைம்லேயே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். காரமோ உப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணுன்னா 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிளகாய் தூளை வந்து 1/2 டீஸ்பூனாக மாற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம முட்டையில வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த மாதிரி யார் செஞ்சிருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதாங்க என்னோட ஸ்டைல்ல நான் செய்வேன். டைரக்டா இந்த மசாலா வந்து நம்ம கடாயில சேர்க்காம இந்த மாதிரி முட்டையில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து டோஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதுல ஸ்பெஷலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல பூண்டு சேர்த்திருக்கிறதா. பூண்டோட நம்ம வந்து இந்த முட்டையில வந்து அப்ளை பண்ணுங்க. ஒரு முட்டையிலுமே வந்து பூண்டு வரா மாதிரி பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த ரெசிபியை ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே நான் வந்து செய்கிறேங்க. என்னோட பசங்களுக்காக செஞ்சு நான் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப குயிக்காக ஒரு முட்டை ரெசிபியை செய்யணும் போது நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. இது எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபிங்க இது. இதே மாதிரி முட்டையில் ஃபுல்லாக வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணி கொண்டு வந்துடுறேன். பார்க்கறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். மசாலா வந்து முட்டைக்கு வந்து சரியாயிடுச்சுங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. கீழே அந்த ஒயிட் போர்ஷனில் வந்து மசாலா இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவில் வேற எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் 1 டீஸ்பூன் போல் போதும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த முட்டையெல்லாம் வந்து இந்த மாதிரி திருப்பின மாதிரி வந்து வச்சுருங்க. ஏன்னா எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 முட்டை வச்சுட்டு 3வது வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த 2 முட்டை வந்து மசாலா வந்து கருகிடும். அதனால் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்து முட்டை எல்லாத்தையுமே வந்து வச்சிருங்க. இப்ப எல்லா முட்டையும் வந்து வச்சாச்சு. பாருங்க, அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபியை நீங்க ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல வச்சுதாங்க செய்யணும். அப்பதான் அந்த மசாலா வந்து கருகாம டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பேன்ல 1 டீஸ்பூன் போல தாங்க எண்ணெய் சேர்த்தோம். ஆனா மசாலால வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரிஞ்சு வெளியில வருது பாருங்க. இப்ப கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். முட்டையை நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுட்டோம். அதனால முட்டை வந்து வேக வேண்டிய டைம் கிடையாதுங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல நம்மளுக்கு வந்து குக் ஆகணும். அவ்வளவுதான். பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம நடுப்புற வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கருகிடாம பார்த்துக்கணும் மசாலாலாம். இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. அந்த மசாலாலாம் நல்ல கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கு. இப்போ மறுபடியும் திருப்பிக்கிறேன். இன்னும் ஒரு 10 செகண்ட் போல இருக்கட்டும். அப்பதான் வந்து மசாலா வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். பாருங்க, இப்ப நான் எல்லா முட்டையும் வந்து திருப்பிடுறேன். நார்மலா எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, எண்ணெயை வந்து பேன்ல சூடு பண்ணிட்டு அதுல மசாலாவை சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு முட்டையை சேர்த்துட்டு வதக்கிடுவாங்க. ஆனா நான் இந்த மாதிரி செய்யறது வந்து டேஸ்ட் அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப முட்டை எல்லாத்தையும் திருப்பியாச்சு. இப்ப அந்த ஒயிட் போர்ஷன்லயும் மசாலா வந்து அப்ளை ஆகணும். எண்ணெயில வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் இறங்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம திருப்பினதும் அந்த ஒயிட் போர்ஷன்லயும் மசாலா எல்லாம் ஏறிட்டு டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்குங்க. இந்த எக் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக மேட்ச் ஆகுங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், கீரை சாதம், தேங்காய் பால் சாதம், அது மட்டும் இல்லாமல் லெமன் ரைஸ், புளி சாதத்துக்கு கூட அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி கூட ஈவன் சூப்பராக இருக்குங்க.
இத நீங்க தாராளமா லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி குடுக்கலாங்க. 6 நாளும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு மசாலா ஸ்மெல் வராது. இப்ப நான் முட்டைய திருப்பிடுறேன் பாருங்க. அந்த ஒயிட் போர்ஷன்லயும் ஃபுல்லாவே வந்து மசாலா வந்து இறங்கிடுச்சு. அந்த ஒயிட் போர்ஷன்ல ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ரப்பரி ஆயிடும். ஒரு 10லேருந்து 20 செகண்ட் போல நீங்க வச்சிருந்தா போதுங்க. இப்ப மறுபடியும் வந்து இந்த முட்டைய வந்து நான் திருப்பிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப நம்மளுக்கு அதிகமா எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். எண்ணெய்ல அந்த முட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். முட்டையில கொஞ்சம் கூட அந்த எண்ணெயே இருக்காதுங்க. இப்போ ஒரு 4, 5 செகண்ட் போல குக் பண்ணிட்டு, அதாவது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். முக்கியமா மசாலா வந்து கருகிடாம பார்த்துக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, முட்டை ரோஸ்ட்டு சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. சூடா சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். இப்ப நம்ம பேன்லேருந்து எடுத்து பிளேட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். முட்டையிலயும் சிக்கன்ல மட்டும்தாங்க நம்ம இஷ்டம் போல நெறைய ரெசிபி செய்ய முடியும். அதுவும் பர்ட்டிகுலரா முட்டையில ஏகப்பட்ட ரெசிபி வந்து செய்யலாம். எனக்கு முட்டையில அதிகமான ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு ஆசை. நீங்க நெறைய ரெசிபீஸ இனிமேல் நீங்க பார்க்கலாம். பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.